மாணவ கண்மணிகளுக்கு எனது இனிய வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். மேல்நிலை முதலாம் ஆண்டு புள்ளியியல் பாடத்தின் அத்தியாயம் 5 மைய அளவைகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த அத்தியாயத்திலே ஏற்கனவே நாம் சில தலைப்புகளை பார்த்துள்ளோம். அந்த வகையிலே கூட்டுச் சராசரி, நிறையிட்ட கூட்டுச் சராசரி, இணைந்த கூட்டுச் சராசரி, பெருக்குச் சராசரி இவற்றையெல்லாம் கண்டுள்ளோம். அடுத்து நாம் பார்க்க இருப்பது இசை சராசரி, HM, அதாவது ஹார்மோனிக் மீன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. இந்த இசை சராசரியின் வரையறையை பார்ப்போம். மிகவும் எளிமையாக, ஒரு மாறியின் மதிப்புகளின் தலைகீழிகளின் சராசரியின் தலைகீழி அதன் இசை சராசரி எனப்படும். அதாவது பாருங்க, ஒரு மாறியின் மதிப்புகளின் தலைகீழிகளின் சராசரியின் தலைகீழி அதன் இசை சராசரி எனப்படும். இதை சூத்திரத்தின் வடிவிலே பின்வரும் தலைப்புகளில் காண்போம். சரிங்க சார், இந்த இசை சராசரியானது எங்கே பயன்படும் அப்படின்றத பார்ப்போம். இதில் பாருங்கள், இந்த பேஜை பாருங்கள், 2 ஏரோ மார்க் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. எங்கே பயன்படும்? மதிப்பு பெற அலகு வடிவத்தில் தரவுகள் அமையும் போது இசை சராசரி பயன்படுகிறது. ஆகவே சராசரி வேகம் காண பயன்படுகிறது. சராசரி வேகம் காண பயன்படுகிறது. இத்தனை கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்ற கான்செப்டில் இது யூஸ் ஆகும். இந்த இசை சராசரியின் நிறைகளை பார்ப்போம். பாயிண்ட் 1, இது பெரிய மதிப்புகளுக்கு குறைந்த முக்கியத்துவத்தையும் சிறிய மதிப்புகளுக்கு அதிக முக்கியத்துவத்தையும் கொடுக்கும் இடங்களில் இது பொருத்தமாக அமையும். அதாவது பாருங்கள், இது பெரிய மதிப்புகளுக்கு குறைந்த முக்கியத்துவத்தையும் சிறிய மதிப்புகளுக்கு அதிக முக்கியத்துவத்தையும் கொடுக்கும் இடங்களில் இது பொருத்தமாக அமையும். பாயிண்ட் 2, அதிகமாக பரவல் அமையும் போது இது பயன்படுகிறது. இது கணித செயல்பாடுகளுக்கு இணக்கமாக உள்ளது. இது கணித செயல்பாடுகளுக்கு இணக்கமாக உள்ளது. இதுவே இதனுடைய நிறைகள் ஆகும். அடுத்து இந்த இசை சராசரியின் வரம்புகளை பார்ப்போம். பாயிண்ட் 1, இதனை கணக்கிடுவதும் புரிந்து கொள்வதும் கடினம். ஏன்னா அப்போ எக்ஸ் இருக்குது, அந்த எக்ஸ் என்ற மாறி மதிப்பு இருக்குது, அதை 1/x தான் கொடுக்குறோம். ஏன்னா தலைகீழிகளின் சராசரியின் தலைகீழி இப்போ 6 இருக்குது. அதே 6னா ஸ்ட்ரெயிட் 6/1 = 6. அதை 1/6னா கொஞ்சம் கடினமாக இருக்கும் கால்குலேஷன். அந்த வகையிலே இதனை கணக்கிடுவதும் புரிந்து கொள்வதும் கடினம். பாயிண்ட் 2, எல்லா மதிப்புகளும் கணக்கீடு முறையில் அமைகிறது. எல்லா மதிப்புகளும் கணக்கீடு முறையில் அமைகிறது. பாயிண்ட் 3, கணக்கீடு கடினமாக இருப்பதால் இது பிரபலமாகவில்லை. பாயிண்ட் 4, இது ஒரு சுருக்கமான எண்ணே தவிர அத்தொடரின் சரியான உறுப்பாக இருக்க இயலாது. இதுவே இந்த இசை சராசரியின் வரம்புகளாக வரையறுத்துள்ளோம். அடுத்து இந்த இசை சராசரியை காணும் தரவுகளின் வகைகளை பார்ப்போம். இதை 3 தரவுகளின் வகைகளாக பிரிக்கின்றோம். தொகுக்கப்படாத தரவுகளுக்கு இசை சராசரி காண்கிறோம். அடுத்ததாக தொகுக்கப்பட்ட தரவுகளுக்கு இசை சராசரி. அடுத்தது தொடர்ச்சியாக தொகுக்கப்பட்ட தரவுகளுக்கு இசை சராசரி. முதலில் தொகுக்கப்படாத தரவுகளுக்கு இசை சராசரி, அதாவது x1, x2, x3, xn என்ற தொகுக்கப்படாத தரவுகளுக்கு இசை சராசரி காணும் சூத்திரம் HM = அந்த அட்டவணையை பாருங்கள், வலதுபுறத்தில் இருக்கக்கூடியது அதான் சூத்திரம். HM = n/summation
I equal to 1 to n of 1 by xi 1 by xi. இங்கு இந்த x1 x2 x3 எக்ஸட்ரா xnங்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா கொடுக்கப்பட்ட தரவுகள், அதாவது தொகுக்கப்படாத தரவுகள். ஸ்மால் n என்பது கொடுக்கப்பட்ட மதிப்புகளின் எண்ணிக்கை. இவற்றை கொண்டு இசை சராசரியை காண்கின்றோம். அந்த வகையிலே தொகுக்கப்படாத தரவுகளுக்கான இசை சராசரி காணும் சூத்திரம் hm equal to small n by summation from I equal to 1 to n of 1 by xi என வரையறுத்துள்ளோம். அடுத்ததாக தொகுக்கப்பட்ட தரவுகளுக்கான இசை சராசரியை காண்கிறோம். இப்பொழுது அந்த அட்டவணையிலே பாருங்கள், தொகுக்கப்பட்ட தரவுகளுக்கு நேராக hm மீன் ஹார்மோனிக் மீன், அதாவது இசை சராசரி hm equal to capital N by summation I equal to 1 to n of fi by xi. இங்கே எஃப்ங்கிறது என்ன அப்படின்னா ஃப்ரீக்வன்சி, அதனால தான் இங்கே எஃப்னு கொடுத்துருக்கோம். ஃப்ரீக்வன்சி மீன் நிகழ்வெண், அலைவன் என்று சொல்வார்கள். கேபிட்டல் என் என்பது டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அதாவது கேபிட்டல் என் என்பது அலைவெண்களின் கூடுதல், நிகழ்வெண்களின் கூடுதல். அடுத்ததாக பார்க்க இருப்பது தொடர்ச்சியாக தொகுக்கப்பட்ட தரவுகள். இந்த தொடர்ச்சியாக தொகுக்கப்பட்ட தரவுகளுக்கு இசை சராசரியை காண்கிறோம். அந்த வகையிலே அந்த தொடர்ச்சியாக தொகுக்கப்பட்ட தரவுகளுக்கு நேராக அதனுடைய சூத்திரம் hm equal to capital N by summation I equal to 1 to n fi by xi. இதில் ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், தொகுக்கப்பட்ட தரவுகளுக்கும் தொடர்ச்சியாக தொகுக்கப்பட்ட தரவுகளுக்கும் இசை சராசரி காணும் சூத்திரத்தை ஒரே சூத்திரத்தின் மூலமாக காண்கிறோம். இங்கு xi என்பது என்ன அப்படின்னா பிரிவு இடைவெளியின் நடுப்புள்ளி. இந்த xi பிரிவு இடைவெளியின் நடுப்புள்ளியை அமைத்துக் கொள்வதனால்தான் தொகுக்கப்பட்ட தரவுகளுக்கும் தொடர்ச்சியாக தொகுக்கப்பட்ட தரவுகளுக்கும் இசை சராசரியை ஒரே சூத்திரத்தை பயன்படுத்தி காண்கிறோம், அதாவது ஒரே வகையான சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம். அப்படி பார்க்கும் பொழுது அந்த கணக்கு மிகவும் எளிமையாக அமைய வாய்ப்பு உள்ளது. இப்பொழுது இந்த ஒவ்வொரு வகைக்கும் ஒரு கணக்கை பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 1. ஒரு மனிதன் காரில் 4 மணி நேரத்தில் ஜெய்ப்பூரிலிருந்து ஆக்ரா வரை உள்ள தூரத்தை கடக்கிறார். இங்கே கணக்கை பார்க்கும் பொழுதே தெரியுது பாருங்க, தூரம் வேகம். இந்த தூரம் வேகம்ன்ற கான்செப்ட் வந்துட்டாவே ஓஹோ இசை சராசரியை கண்டுபிடிக்கணும் மாட்டேக்கு, அந்த மாதிரி ஒரு ஐடியாவுக்கு நம்ம வந்துடுறோம். முதல் 1 மணி நேரத்தில் காரின் வேகம் 50 கிலோமீட்டர் பெர் மணி. இரண்டாவது மணி நேரத்தில் காரின் வேகம் 64 கிலோமீட்டர் பெர் மணி. மூன்றாவது மணி நேரத்தில் காரின் வேகம் 80 கிலோமீட்டர் பெர் மணி. மற்றும் நான்காவது மணி நேரத்தில் காரின் வேகம் 55 கிலோமீட்டர் பெர் மணி. எனில் கார் ஓட்டுநரின் சராசரி வேகத்தை காண்க. இந்த கேள்வியை மிகவும் நுட்பமாக கவனிக்க வேண்டும். நாம் டைட்டில் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இசை சராசரி. ஆனால் கேள்வியில் இசைங்கிற வார்த்தை எங்கேயுமே கிடையாது. பொதுவாக சராசரி வேகத்தை காண்க அப்படி தான் கேட்டிருக்கான். அப்போ எதனால் சார், ஏன் சார் இதுக்கு கூட்டு சராசரி பார்க்கக்கூடாதா, ஏன் பெருக்கு சராசரி பார்க்கக்கூடாதா, ஏன் நிறையிட்ட கூட்டு சராசரி பார்க்கக்கூடாதா, அல்லது ஏன் இணைந்த கூட்டு சராசரி பார்க்கக்கூடாதா, ஏன் இசை சராசரியை காண்கிறோம்? தூரம் வேகம், தூரம் வேகம் என்ற அடிப்படையிலேயே இந்த கணக்கை வைத்து பார்க்கும் பொழுது சராசரி வேகத்தை காண்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இசை சராசரியை காண்க. அதனால் கேள்வியை மிகவும் நுட்பமாக ஆராய வேண்டும். இப்பொழுது இந்த கேள்வியின் தீர்வை பார்ப்போம். தீர்வு கொடுக்கப்பட்ட விவரங்களை கொண்டு ஒரு அட்டவணைப்படுத்துகிறோம். அதாவது காரின் வேகம் 50 கிலோமீட்டர், 64 கிலோமீட்டர், 80 கிலோமீட்டர், 55 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த மதிப்புகளை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸ் ஆனது 50, 65, 80, 55. இதை அந்த அட்டவணையிலே முதல் நிரையிலே அமைக்கின்றோம். அடுத்தது
அந்த எக்ஸினுடைய தலைகீழி மதிப்புகளை காண்கிறோம். அப்போ எக்ஸின் தலைகீழி, அதாவது பெருக்கல் தலைகீழியை காண்கிறோம் 1/x. அவ்வாறு பார்க்கும் பொழுது அந்த மதிப்புகளை அந்த அட்டவணையில் இரண்டாவது நிரையில் அமைக்கின்றோம். எனவே 50 என்ற எண்ணின் பெருக்கல் தலைகீழி 1/50. அந்த 1/50 என்ற மதிப்பு 0.0200. அடுத்ததாக 65 என்ற எண்ணின் தலைகீழியை காண்கின்றோம் 1/65. அதனுடைய மதிப்பைத்தான் 65க்கு கீழே எழுதியுள்ளோம் 0.0154. அடுத்ததாக 80 என்ற எண்ணின் தலைகீழியை காண்கின்றோம். அப்போ 1/80ங்கிற மதிப்பு தான் 80க்கு நேராக 0.0125 எழுதியுள்ளோம். அடுத்து 55 என்ற எண்ணின் தலைகீழியை பார்க்கிறோம். 1/55 = 0.0182. இந்த அட்டவணையின் இரண்டாவது நிரையில் இருக்கக்கூடிய மதிப்புகளை ஒட்டுமொத்தமாக கூட்ட கிடைப்பது தான் சம்மேஷன் 1/x. அந்த சம்மேஷன் 1/xனுடைய மதிப்பு தான் 0.0661. இதை தான் அட்டவணைப்படுத்தியுள்ளோம். அதன் கீழே பார்க்கிறோம். இப்பொழுது அந்த இசை சராசரியின் சூத்திரத்தை எழுதிக் கொள்கிறோம். நாம் எந்த வகையான இசை சராசரி பார்க்கிறோம்? தொகுக்கப்படாத தரவுகளுக்கான இசை சராசரி. அப்போது தொகுக்கப்படாத தரவுகளுக்கான இசை சராசரி காணும் சூத்திரம் தான் HM. HM மீன் ஹார்மோனிக் மீன். HM = n/summation of 1/xi = அந்த ஸ்மால் எண்ணின் மதிப்பு 4 சம்மேஷன் 1/xi மதிப்பு 0.0661. இதை அட்டவணையில் கண்டுள்ளோம். ஸ்மால் எண் என்பது கொடுக்கப்பட்ட மதிப்புகளின் எண்ணிக்கை. இதை சுருக்க கிடைப்பது 60.5. எனவே கேள்வியில் கேட்கப்பட்ட கார் ஓட்டுநரின் சராசரி வேகம் 60.5 km/மணி. இன்னும் சொல்லப்போனால் ஒரு மணிக்கு 60.5 கிலோமீட்டர் வேகத்தில் கார் ஓட்டுநரின் வேகம் அமைந்துள்ளது. அதைத்தான் கார் ஓட்டுநரின் சராசரி வேகத்தை இசை சராசரியின் வடிவத்தில் கண்டுள்ளோம் 60.5 km/மணி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 2. இதற்கு முன்பு பார்த்தது தொகுக்கப்படாத தரவுகளுக்கான இசை சராசரியை பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது தொகுக்கப்பட்ட தரவுகளுக்கான இசை சராசரியை பார்ப்போம். ஒரு சைக்கிள் ஓட்டுபவர் முதல் 3 கிலோமீட்டர் தூரத்தை 8 km/மணி வேகத்திலும், அடுத்த 2 கிலோமீட்டர் தூரத்தை 3 km/மணி என்ற வேகத்திலும், கடைசி 2 கிலோமீட்டர் தூரத்தை 2 km/மணி என்ற வேகத்திலும் கடக்கிறார் எனில் அவரது மொத்த பயணத்தின் சராசரி வேகத்தை காண்க. இந்த கொஸ்டினை நுட்பமாக கவனித்து பாருங்கள். எங்கேயாவது இசைன்ற வார்த்தை இருக்கா? இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எப்படி சார் நம்ம இசை சராசரிங்கிற ஃபார்முலாவை சூஸ் பண்ணி ஆகணும்? அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது km/மணி தூரம், வேகம், தூரம், காலம், இது போன்ற அமைப்பில் இருந்ததினால் அங்கே சராசரி வந்துட்டாவே இசை சராசரியை காண வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் பார்ப்போம். ஒரு சைக்கிள் ஓட்டுபவர் முதல் 3 கிலோமீட்டர் தூரத்தை 8 km/மணி வேகத்திலும், அடுத்த 2 கிலோமீட்டர் தூரத்தை 3 km/மணி என்ற வேகத்திலும், கடைசி 2 கிலோமீட்டர் தூரத்தை 2 km/மணி என்ற வேகத்திலும் கடக்கிறார் எனில் அவரது மொத்த பயணத்தின் சராசரி வேகத்தை காண்க. அப்போது கொடுக்கப்பட்ட கேள்வியில் இருக்கக்கூடிய விஷயத்தை நல்லா உள்வாங்கிக்கிட்டு அங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்றத புரிஞ்சிக்கணும். ஏன்னா இந்த இசை சராசரியிலேயே 3 வகையான சூத்திரங்கள் உள்ளது. அந்த 3 வகையான சூத்திரங்களை நம்ம எதை எடுக்கிறோம் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்பொழுது தீர்வை காண்கின்றோம். கொடுக்கப்பட்ட விவரங்களை கொண்டு வேகம், தூரம் 2 கான்செப்ட் எடுக்கிறோம். வேகம் பாருங்கள், 8 km
பெர் மணி, அடுத்து 3 கிலோமீட்டர் பெர் மணி, இறுதியாக 2 கிலோமீட்டர் பெர் மணி. எனவே வேகம் என்ற மதிப்புகள் 8, 3, 2 என கொண்டுள்ளோம். தூரம் எப்படி இருக்கு பாருங்க, 3, 2, 2. பாருங்க கணக்க, ஒரு சைக்கிள் ஓட்டுபவர் முதல் 3 கிலோமீட்டர் தூரத்தை, அந்த தூரம் என்பது 3 கிலோமீட்டர். அடுத்ததாக 2 கிலோமீட்டர் தூரத்தை, அதனால் 2. மறுபடியும் பாருங்களே, 2 கிலோமீட்டர் தூரத்தை, எனவே 2. ஆக வேகம் என்ற மதிப்புகள் 8, 3, 2 ஆகவும் தூரம் என்ற மதிப்புகள் 3, 2, 2 ஆகவும் உள்ளது. இவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த தரவுகளுக்கு பேர் தொகுக்கப்பட்ட தரவுகள். இந்த தொகுக்கப்பட்ட தரவுகளுக்கு தான் நாம் இசை சராசரியை காண உள்ளோம். இப்பொழுது மேலும் ஒரு அட்டவணையை அமைக்கின்றோம். இந்த அட்டவணை பாருங்க, கீழே இருக்கக்கூடிய அட்டவணை 3 நிரல்களை கொண்டது. முதல் நிரலில் xi மதிப்புகள், அதாவது வேகத்தினுடைய மதிப்புகள். இரண்டாவது நிரலிலே fi என்ற மதிப்புகள், அதாவது தூரத்தினுடைய மதிப்புகள். இங்கு fi, f மீன் ஃப்ரீக்வன்சி, அதாவது நிகழ்வெண். அடுத்து இறுதியாக கடைசி நிரலிலே fi/xi என இட்டுள்ளோம். அதாவது f-இன் மதிப்புகளை x-இன் மதிப்புகளால் வகுக்கிறோம். அங்கே பாருங்கள் 3/8, இதனுடைய மதிப்பு தான் அதற்கு இணையாக 0.375 கொடுத்துள்ளோம். அடுத்தது fi/xi என்ற அடிப்படையிலே 2/3, 2/3 சுருக்க கிடைப்பது 0.666. அடுத்ததாக 2/2 எவ்வளவு, 1, அதை 1.000 என இட்டுள்ளோம். இந்த அட்டவணையில் கடைசியாக பாருங்கள், fiக்கு கீழே 7 என கொண்டுள்ளோம். 7 என்பது 3 + 2 + 2, அதாவது அந்த நிகழ்வெண்களின் கூடுதல், சம்மேஷன் f கேபிட்டல் N. அடுத்து அந்த அட்டவணையிலே கடைசி நிரலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை ஒட்டுமொத்தமாக கூட்டியுள்ளோம். 0.375, 0.666, 1.000. இந்த 3 மதிப்புகளை கூட்ட கிடைப்பது தான் 2.041. 2.041 என்பது சம்மேஷன் fi/xi, சம்மேஷன் fi/xi. இப்பொழுது இந்த தொகுக்கப்பட்ட தரவுகளுக்கான இசை சராசரி சூத்திரம் HM கேபிட்டல் N/சம்மேஷன் i 1 to n fi/xi is equal to கேபிட்டல் N இன் மதிப்பு 7, சம்மேஷன் i 1 to n fi/xi இன் மதிப்பு அட்டவணையில் கண்டுள்ளோம் 2.041. இந்த 7ஐ 2.041ஆல் வகுக்க கிடைப்பது தான் 3.4. இதுதான் இந்த கணக்கின் இசை சராசரி. ஆக இந்த கணக்கில் எதை கேட்டுள்ளார்கள்? சைக்கிள் ஓட்டுநரின் சராசரி வேகத்தை கேட்டுள்ளார்கள். எனவே சைக்கிள் ஓட்டுநரின் சராசரி வேகம் 3.4 கிலோமீட்டர் பெர் மணி. ஆக அந்த சைக்கிள் ஓட்டுநர் ஒரு மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சைக்கிளை ஓட்டுகிறார்? 3.4 கிலோமீட்டர் வேகத்தில் சைக்கிளை ஓட்டுகிறார். அடுத்து கொஸ்டின் நம்பர் 3. இதற்கு முன்பாக 2 கேள்விகளை பார்த்துள்ளோம். அந்த 2 கேள்விகளும் தொகுக்கப்படாத தரவுகளுக்கான இசை சராசரியை பார்த்தோம். அடுத்து தொகுக்கப்பட்ட தரவுகளுக்கு இசை சராசரியை பார்த்தோம். இப்பொழுது தொடர்ச்சியாக தொகுக்கப்பட்ட தரவுகளுக்கான இசை சராசரியை பார்க்க இருக்கின்றோம். பின்வரும் விவரங்களுக்கு HM காண்க. எக்ஸாம்பிள் இப்படி கேட்பான், HM மீன் ஹார்மோனிக் மீன், அதான் இசை சராசரி. இந்த கணக்கில் பாருங்கள், டைரெக்டாகவே அந்த ஹெச்ங்கிற வேர்டு ஹார்மோனிக் அதை சொல்லிட்டான், HM காண்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுக்கப்பட்ட அட்டவணையிலே முதல் நிரையில் பங்குகள் பர்சன்டேஜில் இருக்குது, இரண்டாவது நிரையிலே கம்பெனிகளின் எண்ணிக்கை அப்படின்னு இருக்குது. 2 to 6க்கு கீழே 10ன்னு இருக்குது, 6 to 10க்கு கீழே 12ன்னு இருக்குது,
10/14 கீழே 18 இருக்குது. அட்டவணையின் இரண்டாவது நிரையிலே இருக்கக்கூடிய மதிப்புகள் நிகழ்வெண்களை குறிப்பதாகும். ஆக கம்பெனிகளின் எண்ணிக்கை என்பதை நிகழ்வெண்களின் எண்ணிக்கையாக எடுத்துக்கொண்டுள்ளோம். இப்பொழுது இந்த கணக்கின் தீர்வை பார்ப்போம். இந்த அட்டவணையானது 5 நிரல்களை கொண்டது. முதல் நிரல் பங்குகள், இரண்டாவது நிரல் நடுப்புள்ளி XI, மூன்றாவது நிரல் கம்பெனிகளின் எண்ணிக்கை FI, நான்காவது நிரல் தலைகீழி 1/xi, ஐந்தாவது நிரல் FI × 1/xi. இந்த பங்குகளுக்கு நேராக கொடுக்கப்பட்ட இடைவெளிகளை எழுதிக்கிறோம். என்ன எழுதிக்கிறோம்? 2/6, 6/10, 10/14. அடுத்த நிரலில் நடுப்புள்ளி XIக்கு கீழே 4, 8, 12. இந்த மதிப்புகள் எப்படி சார் வருது அப்படின்னு பார்க்குறோம். முதலில் 4 எப்படின்னு பார்ப்போம். 2/6 இருக்குது அப்படின்னா 2/6ல் 2 என்பது கீழ் எல்லை, 6 என்பது மேல் எல்லை. இந்த 2 எல்லைகளையும் கூட்டி 2ஆல் வகுக்க வேண்டும். ஆக இந்த 2 எல்லைகளின் மையப்புள்ளியை காண வேண்டும், நடுப்புள்ளியை காண வேண்டும். அதனால தான் அங்கே தலைப்பில் நடுப்புள்ளின்னு பேர் கொடுத்துருக்கோம். அப்போ 2 + 6 8/2 = 4. அடுத்து பாருங்கள், 6/10, இங்கு கீழ் எல்லை 6, மேல் எல்லை 10. இந்த 2 எல்லைகளையும் கூட்டினால் கிடைப்பது 16. 16/2 கிடைப்பது 8. எனவே 8ன்னு போட்டிருக்கோம். அடுத்த பிரிவை பாருங்கள், 10/14 இருக்குது. இந்த 10/14ல் கீழ் எல்லை 10, மேல் எல்லை 14. இரண்டையும் கூட்ட கிடைப்பது 24. 24 2ஆல் வகுக்க கிடைப்பது 12. இதுதான் நடுப்புள்ளி XI. 4, 8, 12. மூன்றாவது நிரலிலே கம்பெனிகளின் எண்ணிக்கை, அது கொடுக்கப்பட்ட அட்டவணையில் இருக்கக்கூடிய மதிப்புகள். அதுக்கு பேர் FIன்னு கொடுத்துக்கிட்டோம். ஏன் FIன்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, F ஃபார் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி மீன் நிகழ்வெண். அந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் எண்ணிக்கை மதிப்புகள் 10, 12, 18. இந்த 3 உறுப்புகளை 10 + 12 + 18 கூட்ட கிடைப்பது கேபிட்டல் N = 40. இந்த கேபிட்டல் என்கிறது என்ன அப்படின்னா சம்மேஷன் F, அதாவது நிகழ்வெண்களின் கூடுதல். அடுத்தது இந்த அட்டவணையிலே 4வது நிரலில் தலைகீழி அப்படின்னு போட்டிருக்கோம். 1/xi, அதாவது 1/4, 1/8, 1/12. 1/4, 1/8, 1/12. இறுதியாக கடைசி நிரலிலே FIயையும் 1/xiயையும் பெருக்குகிறோம். அப்படி பார்க்கும் பொழுது அட்டவணையை கவனியுங்கள். 4 × 1/4, 4 4 கேன்சல் ஆகிடுது. அதாவது F 1/xi இருக்குது. 10ஐயும் 1/4ஐயும் பெருக்குகிறோம். 10/4 கிடைப்பது 2.5. அடுத்து 12ஐயும் 1/8ஐயும் பெருக்குகிறோம். கிடைப்பது 1.5. இறுதியாக 18ஐயும் 1/12ஐயும் பெருக்குகிறோம். கிடைப்பது 1/5. இந்த கடைசி நிரலில் இருக்கக்கூடிய 2.5, 1.5, 1.5 இந்த 3 மதிப்புகளையும் கூட்ட கிடைப்பது தான் 5.5. இந்த 5.5ங்கிறது தான் சம்மேஷன் FI × 1/xi மதிப்பு. ஆக இந்த அட்டவணையில் கேபிட்டல் N மதிப்பு 40. சம்மேஷன் FI × 1/xi மதிப்பு 5.5. இப்பொழுது இசை சராசரியை காண்கிறோம். அப்போ இசை சராசரிக்கான சூத்திரம், அதாவது தொடர்ச்சியாக தொகுக்கப்பட்ட தரவுகளுக்கான இசை சராசரி HM மீன் ஹார்மோனிக் மீன். HM = கேபிட்டல் N/சம்மேஷன் I = 1 to N FI × 1/xi. இந்த சூத்திரத்தில் மதிப்புகளை பிரதியிடுறோம். கேபிட்டல் N மதிப்பு 40. சம்மேஷன் ஆஃப் I = 1 to N FI × 1/xi மதிப்பு 5.5. இந்த 40 5.5ஆல் வகுக்க கிடைப்பது 7.27. இதுதான் நமக்கு தேவையான
இசை சராசரி. அதாவது இந்த கணக்கின் இசை சராசரி HM = 7.27. இப்பொழுது ஒரு மீள்பார்வை பார்ப்போமா? தொகுக்கப்படாத தரவுகளுக்கான இசை சராசரியை கண்டுள்ளோம். தொகுக்கப்பட்ட தரவுகளுக்கான இசை சராசரியை கண்டுள்ளோம். தொடர்ச்சியாக தொகுக்கப்பட்ட தரவுகளுக்கான இசை சராசரியை கண்டுள்ளோம். அடுத்து நாம் பார்க்க இருப்பது சராசரிகளுக்கு இடையேயான உறவு. சராசரிகளுக்கு இடையேயான உறவு. அது என்ன சார்? சராசரிகளுக்கு இடையேயான உறவு. அப்படி என்னென்ன சராசரி பார்த்தோம்? மெயினாக கூட்டு சராசரி பார்த்தோம், பெருக்கு சராசரி பார்த்தோம், இசை சராசரி பார்த்தோம். சார் இதெல்லாம் யார் சார் பெரியவங்க, யார் சார் சின்னவங்க அப்படின்னு கேட்கலாம். அதாவது அரித்மெட்டிக் மீன், ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன் அப்படின்னு பார்க்கலாம். இதில் பாருங்கள், எந்த ஒரு பரவலிலும் மூல தரவுகள் வெவ்வேறானவை எனில் ஏஎம் மீன் அரித்மெட்டிக் மீன். அரித்மெட்டிக் மீன் என்பது கூட்டு சராசரி, ஜிஎம் என்பது பெருக்கு சராசரி, அதாவது ஜாமெட்ரிக் மீன், மற்றும் ஹெச்எம் ஹார்மோனிக் மீன், அதாவது இசை சராசரி. இந்த ஏஎம், ஜிஎம், ஹெச்எம் ஆகியவை வெவ்வேறாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, மூல தரவுகள் வெவ்வேறானவை. அப்படி இருக்கும் பொழுது இவை அனைத்தும் வெவ்வேறாக இருக்கும். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது அந்த பிக்சர் பாருங்களே, ஏஎம், அதன் கீழே ஜிஎம் இருக்கார், அதன் கீழே ஹெச்எம் இருக்கார். அப்போ இதில் யார் பெரியவர்? ஏஎம் தான் பெரியவர், கூட்டு சராசரி பெரியவர். அது இளையவர் யார்? ஜாமெட்ரிக் மீன், ஜிஎம், பெருக்கு சராசரி. அதற்கு இளையவர் யார்? ஹார்மோனிக் மீன், ஹெச்எம். ஆக இந்த 3 உறவுகளிலேயே, 3 சராசரிகளிலேயே மிக பெரியவர் கூட்டு சராசரி. அடுத்து அதுக்கு இளையவர் பெருக்கு சராசரி, அவருக்கும் இளையவர் இசை சராசரி. இதைத்தான் அந்த படத்திலே பார்க்கிறோம். ஏஎம் ≥ ஜிஎம் ≥ ஹெச்எம். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஏஎம் ≥ ஜிஎம் ≥ ஹெச்எம். அங்கே பாருங்கள், நுட்பமாக பாருங்கள், ஈக்குவல் கொடுத்துருக்கான். ஈக்குவலாகவும் இருக்கலாம், ஆனால் எப்படி இருப்பாங்க? ஈக்குவலாகவும் இருக்கலாம், பெரியவங்களாக இருப்பாங்க. ஏஎம் ≥ ஜிஎம் ≥ ஹெச்எம். இவ்வாறாக இந்த வகையிலே என்னென்ன பார்த்தோம்? ஹார்மோனிக் மீனை இந்த கான்செப்டில் நிறைய பார்த்துருக்கோம். இதை நன்கு புரிந்து கொண்டு பயிற்சி செய்வீர்களாக. நன்றி, வணக்கம்.